வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிசிஓஎஸையும் மெட்ஃபார்மினையும் பற்றி பார்க்க போகிறோம். பிசிஓஎஸ் பெண்களை பாதிக்கிற ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு நோயாகும். பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புன்னு ஒரு பிரச்சனை உண்டு. இதனால் அவங்க உடம்பு இன்சுலினை சரியாக பயன்படுத்துவது இல்லை. இதை சரி செய்ய அவங்க உடம்பு அதிகமாக இன்சுலின் ஹார்மோனை தயாரிக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. இன்சுலின் அளவுகள் ஏறும்போது உடம்பில் அட்ரினல் கிளான்ஸ் மூலமாக ஆண்ட்ரஜன் உற்பத்தியும் ஏறும். இதனால் தான் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு முகத்தில் அதிக முடி வளர்ச்சி, முகப்பரு, நேரம் தவிர்த்த மாதவிடாய் மற்றும் உடல் எடை ஏற்றம் ஏற்படும். இதனால் பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு அவர்களின் வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் மெட்ஃபார்மின் போன்ற மருந்துகளை எடுக்கலாம். இதனால் ஹார்மோன் அளவு சரியாகி பிசிஓஎஸின் அறிகுறிகள் சரியாகிவிடும். மெட்ஃபார்மின் என்பது பல ஆண்டுகளாக டைப் 2 டயபெட்டிஸை சரி செய்யும் ஒரு மருந்து. இதற்கு மிகவும் குறைந்த பக்க விளைவுகள் உள்ளன, மேலும் பாதுகாப்பான மருந்தாகும். மெட்ஃபார்மின் பல வழிகளில் வேலை செய்யும். முதலில் இது தசை மற்றும் கல்லீரலின் இன்சுலின் பயன்பாட்டுக்கு உதவும். இதன் விளைவாக ஆண்ட்ரோஜன் அளவுகள் குறையும். ஆக நேரம் தவிர்த்த மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் சரியாகிவிடும். இரண்டாவதாக இது வயிறு காலியாவதை மெதுவாக்குகிறது மற்றும் குடல் குளுக்கோஸை உறிஞ்சுவதை கடினமாக்குகிறது. இது சர்க்கரை மற்றும் கொழுப்புகளை அதிகமாக உடைத்து உடல் எடையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர உதவுகிறது. மெட்ஃபார்மின் பிசிஓஎஸ் உள்ள பெரியவர்களுக்கு BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் 25க்கு மேல் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் சிறிய அளவில் தொடங்கி பின்பு அதிகபட்ச தினசரி டோஸ் 2.5 கிராம் வரை மெதுவாக கூட்டலாம். பிசிஓஎஸ் உள்ள சிறிய வயதோர் மெட்ஃபார்மின் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் 2 கிராம் மட்டுமே எடுக்கலாம். மற்றும் BMI 25க்கு குறைவாக இருந்தாலும் அவர்கள் உடல் பிரச்சனைகளை பொறுத்து மெட்ஃபார்மின் மருத்துவர் பரிந்துரைக்கலாம். மெட்ஃபார்மின் அனைவருக்கும் பாதுகாப்பான மருந்து இல்லை. முன்னாடி இந்த மருந்துக்கோ அல்லது இதைப்போல் மருந்துகளுக்கோ அலர்ஜி இருப்பவர்கள், தீவிர தொற்று உள்ளவர்கள், இதய கோளாறு, மாரடைப்பு, சிறுநீரகம் அல்லது கல்லீரல் நோய் இருப்பவர்கள் இதில் அடங்குவார்கள். உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது அவசியம். மெட்ஃபார்மின் எடுத்துக்கொள்ளும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படலாம், ஆனால் அது மோசமானதாக இருக்காது. அவை வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி அல்லது வாயு தொல்லை, வயிற்றில் அசௌரியம் ஆகியவை ஆகும். நீங்கள் மருந்தை எடுக்கும்போது சரியாகிவிடும். சில நேரம் பக்க விளைவுகளை குறைக்க மருத்துவர் மருந்தை மெதுவாக வெளியிடும் ஒரு வகை மெட்ஃபார்மினை பரிந்துரைப்பார். மெட்ஃபார்மினை நீண்ட நாள் பயன்படுத்தினால் வைட்டமின் B12 அளவு குறையும். ஆனால் அதை ஈடு செய்ய சப்ளிமெண்ட்டை எடுக்கலாம். சில நேரங்களில் மெட்ஃபார்மின் லாக்டிக் ஆசிட் ஓசிஸ் எனப்படும் ஒன்றை ஏற்படுத்தும். இரத்தத்தில் அதிகமான லாக்டிக் ஆசிட் இருக்கும். உங்களுக்கு நீர்ச்சத்து அல்லது தொற்று இருந்தால் இது ஆபத்தாகும். சுருக்கமாக, மெட்ஃபார்மின் பிசிஓஎஸ்க்கு உதவும் ஒரு மருந்து. இது இன்சுலினை சிறப்பாக செயல்பட வைக்கிறது. இது ஹார்மோன் அளவையும் அறிகுறிகளையும் சரிப்படுத்தும். இது வேறு முக்கியமான பக்க விளைவு வயிறு பிரச்சனையாகும். ஆனால் இது மெதுவாக நேரம் போக சரியாகிவிடும். நன்றாக சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் இது சிறப்பாக செயல்படும்.